எனக்கு பிடிக்கும். ஸோ ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதவங்க அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் நம்ம என்னன்னா இன்னொரு நீடி எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸை நான் அதையும் சொல்கிற மாதிரி தான் சொல்ல போகிறேன். வாங்க ஸ்டேட்டை கதைக்குள்ள போயிடலாம். அடுத்ததா ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க. நானும் என் வீட்டுக்கு போனேன். என் வீட்டில் எனக்கு செம்மையாக போர் அடிச்சுது. கெமிஸ்ட்ரி மிஸ் மேலே அந்த கோவலாம் போய் அவங்க ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவங்களுமே ஸ்கூலில் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. வந்தவங்க எப்படி இருக்குன்னு கேட்டாங்களா? அதுக்கு நான் கிட்ட ப்ளீஸ் வீட்டை விட்டு கிளம்புங்க, உள்ள என் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, என் அண்ணாவும் அக்காவும் என் நேரம் வீட்டுக்கு வரலாம், எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை, உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, ப்ளீஸ் நீங்களே போயிடுங்கன்னு நான் அவங்கள வெளியே போக சொன்னேன். ஆனால் அவங்க எதையுமே கேட்காம உள்ள வந்து என் கையை பார்த்துட்டு அடுத்ததா என் வீட்டிலேருந்து வெளியே போக போனாங்க. அப்போ கரெக்டா வினோ என் வீட்டுக்கு வந்தவ கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேம் பார்த்துட்டு நேராக என்கிட்ட வந்து ஹே ஸ்கூலில் கெமிஸ்ட்ரி மிஸ், வீட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ், ஆல்ரெடின்னா அதுக்கு நான் கேட்டேன் கிழிச்சா. அதுக்கு அவ என்னடி இப்படி சொல்கிற, அப்புறம் எதுக்கு இவங்க வந்தாங்கன்னு கேட்டா. அதுக்கு நான் அவகிட்ட எனக்கு தெரிலடி, ஒரு வேளை என் கையை பார்க்க வந்திருக்கலான்னு சொன்னேன். கிச்சனில் சமைச்சிட்டு இருந்தம்மா என் ரூமுக்கு வந்து சமைச்சு முடிச்சிட்டேன். வினோ டீ இந்தா. அதி இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, ஹாஸ்பிட்டல் போகணும், ரெடியாகுன்னு சொன்னாங்க. நானும் ரெடியாக போனேன். நான் வினோ கிட்ட வினோ வீட்டுக்கு கிளம்பி போயிடாத, இங்கே வெயிட் பண்ணேன், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உடனே வந்துடுவோன்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போனோம். அதே சேம் டைம் என்னோட வீட்டுக்கு கெமிஸ்ட்ரி மிஸ் வந்திருந்தாங்க. உள்ள வினோ இருந்தா. அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் பார்த்தோன்னே ஷாக் ஆகி குட் மார்னிங் மிஸ் அப்படின்னா. அதுக்கு இவங்க இப்போ குட் மார்னிங் என்னங்க, சாரி மிஸ் குட் ஈவினிங். ஆதியோட அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, என்ன நேரம் வரலாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அவளை பார்த்துட்டு போயிடலான்னு சொன்னான். அதை கேட்டு அவங்க ஓகே அவளை பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்பி போனாங்க. அவங்க கிளம்பி போன உடனே வினோ 5 மணிக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஸ்ஸு, 5:30 மணிக்கு கெமிஸ்ட்ரி மிஸ்ஸு, அடுத்தது ஹெச்எம் வந்தாலும் வரலாம், கைப்புள்ள இங்க இருந்தா மாட்டிப்ப ஓடிடுன்னு சொல்லி வினோ வீட்டுல இருந்து அவன் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. நான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளுக்கா. ஸோ நேரானதால வீட்டுக்கு போயிட்டான்னு நினைச்சிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் அவ வீட்டுக்கு வந்தவ டைரக்டா என்கிட்ட அது ஏன்னா எப்போ வந்தாலும் என் அம்மாவிட்ட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு தான் என்கிட்ட வருவா. ஆனா இன்னைக்கு டைரக்டா என்கிட்ட வந்து நேற்று நீ ஹாஸ்பிட்டல் போயிருந்தல, அப்போது கெமிஸ்ட்ரி மிஸ் உன்னை பார்க்க அங்கே வந்தாங்கன்னு சொன்னான். அது கேட்டு நான் அவகிட்ட ஓகே அப்படின்னு சொன்னேன்னா. அப்புறம் எப்போவுமே அவங்க ப்ராப்பராக கிளாஸ் எடுப்பாங்கல்ல அப்படின்னு சொன்னால. அதுக்கு நான் அவகிட்ட செம்மையாக கிளாஸ் எடுப்பாங்கன்னு சொன்னேன். எப்பவும் ப்ராப்பராக கிளாஸ் எடுக்கிறவங்க இன்னைக்கு அவங்களால சரியாக எடுக்க முடியல. அவங்களோட கண்ணு எந்நேரமோ நீ உட்காந்துருக்கிற பிளேஸே தான் பார்த்துட்டு இருந்தது. தென் எங்களுக்கு ரீடிங் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப சைலண்டா ஏக்கமா உன் இடத்த பார்த்துக்கிட்டே அவங்க சேர்ல உட்காந்துட்டாங்க. ரொம்ப அப்செட்டா இருந்தாங்க. உனக்கு தெரியுமா அவங்க எவ்வளவு உணரும், உனக்கு ஒன்று தெரியுமா அவங்க எவ்வளோ உன்னை மிஸ் பண்றாங்கன்னு. ஷி மிஸ் யூ லாட் அப்படின்னு அவ சொன்னால. அதுக்கு நான் அவகிட்ட என்ன ஒன்றும் அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் மாட்டாங்க, மேபி அவங்க எனக்கு மேல கில்ட்டியா இருப்பாங்க, ஏன்னா அவங்களால இந்த காயம் வந்தது, அதனால அவங்க கில்ட்டியா ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஷி நெவர் மிஸ் மீ. ரொம்ப கில்ட்டியா இருக்குன்னு சொல்லி அவங்க அக்கா கிட்ட சொல்லியிருக்கலாம். ரொம்ப கில்ட்டியாக இருக்குன்னு சொல்லி கெமிஸ்ட்ரி மிஸ் ஹெட்மிஸ்ட்டை சொல்லியிருக்கலாம். ஸோ ஹெட்மிஸ் எதுக்கே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற, போய் அவளை பார்த்துட்டே வரலான்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களும் வந்து என்னை பார்க்க ட்ரை பண்ணியிருக்காங்க. நான் இல்லைன்னொன்னே போயிட்டாங்க. உண்மையிலே என் மேலே அக்கறை இருந்திருந்தா ஒன்று அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க, இல்லை இன்னைக்கு வந்து என்னை பார்த்துருப்பாங்கன்னு சொன்னேன். அதை கேட்டவ மேடம் அவங்க ஒன்றும் ஸ்டூடெண்ட் இல்லை, சும்மா ஒன்று பார்த்துட்டு போவேன், ஷீ இஸ் எ டீச்சர். அவங்க டீச்சராக மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நம்ம ஸ்கூலோட ஹெச்எம்மோட தங்கச்சி, அவங்க தான் நம்ம ஸ்கூலோட அடுத்த ஹெச்எம்னு பரவலாக பேசிக்கிறாங்க. எப்படி அவங்க கெத்தை விட்டு கொடுப்பாங்க. ஷி ஆல்வேஸ் மெயின்டைன் ஹர் கெத். அவ சொன்னதுக்கப்புறம் நானும் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சேன். மேபி சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம்னு நினச்சேன். அப்படியே நாட்கள் போக ஆரம்பிச்சது. அந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிட்டு இருந்தது. கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மண்டே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியடு எப்பவுமே கெமிஸ்ட்ரி தான். நாங்களும் லேப் போயிருந்தோம். இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் நான் உள்ள வரத சரியா கவனிக்கல போல. லீடர் அட்டெண்டன்ஸ் எடுத்து கொடுத்து அட்டெண்டன்ஸ் எடுக்க சொல்லிட்டு அவளோ அவ ப்ளேஸ்க்கு வந்தா. ஃபர்ஸ்ட் அவங்க அபியை கூப்பிட்டாங்களா, அவளோ ப்ரெசன்ட்டு சொன்னா. அடுத்ததா என் பேரை விட்டுட்டு ஒவ்வொருத்தங்களா கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. தென் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்னோட நேம் யாது விட்டுட்டேனான்னு கேட்டாங்க. அப்போ நான் அவங்க கேட்டேன் எஸ் மிஸ், ஆதிராவை விட்டுட்டீங்கன்னு சொல்லி. நானும் ஆதிரா ப்ரெசன்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி எழுந்து நின்னா. ஏன்னா அவங்க பார்த்த உடனே அவங்க கண்ணில் என்னால் கண்ணீர் துளிகளை பார்க்க முடிஞ்சது. என்னை ஹக் பண்ணிக்கணும்னு அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனாலுமே சுற்றி ஸ்டூடெண்ட்ஸ் இருந்ததால் அவங்க பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல. எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் தான் எப்படா பெல் அடிக்குன்னு வெயிட் பண்ணுவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மிஸ் வெயிட் பண்ணதை நான் அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். பெல் அடித்த உடனே எல்லாரும் எழுந்து வெளியே போனாங்க.
எப்பவுமே லாஸ்ட்டாக நான் தான் கெமிஸ்ட்ரி லேப்லேருந்து வெளில போவேன். ஆனால் இந்த டைம் நான் ஃபர்ஸ்டாலாம் எழுந்து போக போனேன்னா இப்போ கெமிஸ்ட்ரி மேம் என்னை பார்த்தாங்க. சரி ஓகே, இதுக்கு மேலே இவங்களை காத்திருக்க வைக்க வேணாம்னு முடிவு பண்ணி நான் வினோ கிட்ட, வினோ என் பென்சிலை விட்டு வந்துட்டேன், நான் எடுத்துகிட்டு வரேன், நீ முடிவு போயிட்டு சொல்லிட்டு நானும் என் பிளேஸ்க்கு போயிட்டு பென்சில் தேடுற மாதிரி நின்றுட்டு இருந்தேன். அப்போ ஒரு பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி வந்தாளா, அதுக்கு நான் கிட்ட ஒழுங்கா ஓடி போயிரு, அங்கே பேர் கெமிஸ்ட்ரி மிஸ் ஒன்னையே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்கன்னு. அவ்வளோ கெமிஸ்ட்ரி மிஸ்க்கு பயந்து அங்கேருந்து ஓடி போயிட்டா. நானும் பென்சில் தேடுற மாதிரி அங்கே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் நைஸாக போயிட்டு டோரை லாக் பண்ணிட்டு வேகமாக என் கிட்ட வந்து என்னை டக்குன்னு ஹக் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரமாக டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுந்தாங்களா. அப்போ நான் கிட்ட கெமிஸ்ட்ரி மிஸ் கொஞ்சமாக மூச்சு விட இடைவெளி விடுறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்னை இன்னுமே ஹக் பண்ணாங்க. அப்போ நான் அவங்கள என்கிட்ட இருந்து பிரித்து விட்டுட்டு அவங்க கண்ணை பார்த்தேன்னா அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் துளி வழிய ஆரம்பிச்சது. நான் டக்குன்னு அவங்க கண்ணத்தை என் கையால் தாங்கி அழாதீங்கன்ற மாதிரி அவங்க கண்ணீரை தொடச்சேன். அப்போ அவங்க என்னை ஒரு நிமிஷம் ஊத்து பார்த்துட்டு என் நெத்தியில ஒரு முத்தம் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு மெய் செலுத்து போய் நினைந்தேன். தென் அதே சேம் டைம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி தெரிஞ்சுதா. உடனே அவங்க கதை ஓப்பன் பண்ணி சீக்கிரங்கிறது கிளம்புன்னு சொன்னாங்க. நானும் அவசரமா கிளாஸுக்கு போனேன். அப்போ வினோ என்னை பார்த்து என்ன கிடைச்சிதான்னு கேட்டா. அதுக்கு நான் கிட்ட என்ன கிடைச்சிதான்னு கேட்டேன். இல்லை கிடைச்சிதான்னா என்னடி உளர்ற, என்ன கிடைச்சிதான்னா. இல்லை பென்சில் காணான்னு போனியே, பென்சில் கிடைச்சிருச்சான்னா. கிடைச்சது அப்சரா பென்சிலே கிடைச்சதுன்னு. அதுக்கு அவ அப்சராவா சூப்பர் அப்படின்னா. சரி கிடைச்ச அப்சரா பென்சில் எடுத்துட்டு வா, பிசிக்ஸ் லேப் போ அப்படின்னு சொன்னாலா. அதுக்கு நான் கிட்ட எனக்கு ஃபிசிக்ஸ் லேப் வேறு மைண்ட் இல்லடி, நீ போயிட்டு வானேன். அதுக்கு அவன் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு புதுசாக ஒரு மிஸ் வந்திருக்காங்க, செம்மனாக இருக்காங்க. ஃபிசிக்ஸ்க்கு புதுசாக ஒரு மிஸ் வந்திருக்காங்கடி, செம்மனாக இருக்காங்க. 11th A1 A2 B குரூப், இதே மாதிரி 12th A1 A2 B குரூப். இந்த 6 கிளாஸும் அவங்க போயிட்டு தான் சுற்றிட்டு இருக்கு. நீ என்னடி வரமாட்டேங்கிற வான்னு சொல்லி என்னை எடுத்துட்டு போனான். என்னவ ஓவரா தூபம் வர்றா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் அவ கூட போனேன். ஆனா அவ தூபம் போட்டதுல தப்பே இல்லை. என் கண்ணு முன்னாடி பேரழகியே நின்ன மாதிரி இருந்தது. அட பாவிங்களா, நான் ஒரு மாசம் தான் ஸ்கூலுக்கு வரல, ஆனா இந்த ஒரு மாசத்துல இவ்வளவு மாற்றங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு நான் பிசிக்ஸ் மிஸ் கிட்ட கொஞ்சமா கடலை போட்டு நெருக்கமாக ஆரம்பிச்சேன். அவங்களும் எங்க கூட ஜோவியில பழக ஆரம்பிச்சாங்க. நான் கிட்ட உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க ஓகே, இனிமேல் எனக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் நான் ஆதிராவை தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சிரிச்சு பேசிட்டு இருந்தேனா. அப்ப வினோ என்னை கூப்பிட்டு இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல, கம்ப்யூட்டர் மிஸ்ஸும் உனக்கு, கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் உனக்கு, இப்போ பிசிக்ஸ் மிஸ்ஸும் உனக்குன்னா நாங்களாம் எங்க போறதுன்னா. அதுக்கு நான் கிட்ட ஜுவாலஜி மிஸ் இருக்காங்களே அவங்கள கரெக்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கு நான் சும்மாவே இருப்பேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்தா. தினம் அதுக்கப்புறம் லஞ்ச் பீரியட் வந்துச்சு. அப்போ எங்கள் லீடர் என்கிட்ட வந்து இந்த ஏதோ ஒரு ரெக்கார்ட் நோட், இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு உடனே கெமிஸ்ட்ரி மிஸ் பார்ப்போம், அவங்க உடனே உன்னை வர சொன்னாங்கன்னு சொன்னா. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு என் ஃபுட்டு கூட சாப்பிடாம காப்பெடுத்து பேக்குள்ள வச்சுட்டு நான் லேபுக்கு போனேன். லேப்குள்ள போனா கெமிஸ்ட்ரி மிஸ் இல்லை, எங்கடா அவங்க போனாங்கன்ற மாதிரி பார்த்தேன்னா அப்போ என் பின்னாடி யாரோ கதவை லாக் பண்ற சவுண்ட் கேட்டுச்சு. நானும் அமைதியா நின்றுட்டு இருந்தடா. அப்ப கெமிஸ்ட்ரி மிஸ் என் பேடி வந்து நின்று என்னை பயமுறுத்த பார்த்தாங்க. நான் டக்குன்னு பயந்த மாதிரி அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டேன். அப்போ அவங்க என்னை பிரிச்சு விட்டுட்டு என்ன சாப்பிட்டியா, டேப்லெட் போட்டியான்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கிட்ட சாப்பிடலாம் தான் போனேன். அதுக்குள்ள லீடர் வந்து நீங்க என்ன உடனே வர சொன்னதான் சொன்னா. நானும் இங்கே கிளம்பி வந்துட்டேன்னு. அதுக்கு அவங்க நான் சொன்னேன் உடனே வந்துருவியா, சாப்பிட்டு டேப்லெட் போட்டு வரலன்னாங்க. அதுக்கு நான் கிட்ட ஹெச்எம்மோட சிஸ்டர் கூப்பிட்டு போகாமல் இருக்க முடியுமா, அதுலேயும் நீங்கள் ஹெச்எம்மோட சிஸ்டர் மட்டும் இல்லை எங்களோட கெமிஸ்ட்ரி மிஸ்ஸும் கூட அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு அவங்க இங்கே வா எந்த உட்காருன்னு சொல்லி இன்னைக்கு நான் சிக்கன் தான், நல்ல வேலை கூட கொஞ்சம் தயிர் எடுத்துகிட்டு இருந்தேன். டேப்லெட் போடும்போது சிக்கன் சாப்பிடக்கூடாதுல்ல, இந்த தயிர் சாதமும் இந்த தொட்டுக்க வச்சு சாப்பிடுன்னு சொல்லி என்கிட்ட அவங்க நீட்டினாங்க. நானும் ஒரு கையில் நோட்டும் இன்னொரு கையில் காயமும் இருந்துச்சா. அதுக்கு அவங்க பார்த்துட்டு சரி ஓகே நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி அவங்க ஊட்டி விட வந்தாங்களா. அப்போ நான் அமைதியாக இருந்தேன். அதுக்கு அவங்க ஏன் சாப்பிட மாட்டேன்னு கேட்டாங்க. நான் கிட்ட எனக்கு ஸ்பூனில் சாப்பிட்டாலாம் சாப்பிட்ட மாதிரி இருக்காது, கையால் ஊட்டி விடுங்கன்னு. அதுக்கு அவங்க ஓ அப்படியா, சரி ஓகே கையாலே ஊட்டி விடுறேன்னு சொல்லி ஸ்பூனை பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு ஊட்டி விட வந்தாங்களா. நானும் அப்போ சாப்பிட்டு நான் வாயை தோறது சாப்பாடை வாங்கும்போது நாக்கு அவங்களோட விரல் நுனியில பட்டுது போல. உடனே அவங்க முகம் எல்லாம் சிவப்ப ஆரம்பிச்சுது. நான் கிட்ட அவங்க மூஞ்சி பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு தொடர்ந்து ஊட்டி விட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் நான் கேட்டேன் ஓகே ரெக்கார்ட் நோட் எடுத்துட்டு சொன்னீங்க, ஆனால் ரெக்கார்ட் நோட் பற்றி எதுவுமே பேசலையேன்னு கேட்டேன்.
அதுக்கு அவங்க, நான் உன்னை இங்க எதுக்கு வர சொன்னனோ அதுக்கான பர்பஸ் முடிஞ்சு போச்சு. நீ நோட் எடுத்துட்டு கிளம்பு. ஈவினிங் என்னோட பீரியட் இருக்குல்ல, அதில் இதை பற்றி பேசிக்கலாம். மேலே போ, டேப்லெட் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுனாங்க. நானும் அவங்கள போய் ஹக் பண்ண போனேன்னா அதுக்கு அவங்க, என்ன சும்மா சும்மா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்க, கிளம்புன்னாங்க. அதுக்கு நான் அவங்ககிட்ட, நான் தான் ஹக் பண்ணுறேன், எனக்கு வேற வேலை இல்லை போங்கன்னு சொல்லிட்டு நான் கிளாஸுக்கு போனேன். அடுத்ததா ஈவினிங் பீரியட் நாங்கள் கெமிஸ்ட்ரி லேப் போயிருந்தோம். அப்போ லீடர் கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட, மிஸ் 4 பேரா குரூப்பாக பிரிஞ்சிட்டோம், எவ்ரிபடி செட் இந்த குரூப்னு சொன்னா. அதை கேட்டு கெமிஸ்ட்ரி மிஸ், ஓகே 4 பேராக பிரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ ஒரு பர்சன் மிச்சம் இருப்பாங்களே, அந்த ஒரு பர்சன் யாருன்னு கேட்ட உடனே லீடர் அதுக்கு ஆதிதான்னு சொன்னா. நானும் எழுந்து ஆனாத மாதிரி நின்றுனா. அப்போ கெமிஸ்ட்ரி மிஸ், ஓகே நான் சொன்ன மாதிரி ஆதியை நான் டேக்கர் பண்ணிக்கிறேன், மற்றவங்க எல்லாருக்கும் குரூப் ஓகே தானேன்னு கேட்டாங்க. எல்லாரும் ஓகேன்னு சொன்னாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு செட் ஆகலை, லீடர் ஒழுங்காக எனக்கு சொல்லித்தர மாட்டாங்க, குரூப் மெம்பர்ஸ் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி என்கிட்ட லாஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது கேட்ட மற்றவங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லி மண்டையாட்டினாங்க. தென் எல்லோரும் குரூப்போடு செட் ஆகுங்க. தென் ஆதி நான் டேக்கர் பண்ணிக்கிறேன். டியூஸ்டே சாட்டர்டே 12க்கு நான் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பேன், நீயும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அட்டன் பண்ணணும். கிளாஸ் டைமில் நான் லெசன் தான் எடுப்பேன். டியூஸ்டே ஃப்ரைடே ஸ்பெஷல் கிளாஸ் அப்போ தான் உனக்கு ரெக்கார்ட் நோட்டை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். இனிமேல் இந்த 2 நாள் மட்டும் நீ 8:30க்கு ஸ்கூலுக்கு வந்துடணும், 5:30க்கு தான் திரும்ப வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. அது கேட்டு நான் அவங்ககிட்ட ஓகேன்னு சொன்னேன். உட்காந்துருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஆதி மாட்டினான்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருந்தேன். அடுத்ததா நான் வினோ கிட்ட, வினோ என்னை யாரும் சூஸ் பண்ணவில்லையான்னு கேட்டேன். அது கேட்ட வினோ என்கிட்ட, தனியாக யாரும் மாட்டுறாங்களோ அவங்க கெமிஸ்ட்ரி மிஸ் தான் டேக் கேர் பண்ணிப்பேன்னு அப்பயே சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாரும் உன்னை சூஸ் பண்ணாங்க தான், ஆனால் நான் தான் நடுவில் உள்ள புகுந்து கலையாமரம் பண்ணி குட்டி கலாட்டா பண்ணி ஆட்டையை களைச்சி விட்டேன்னு சொன்னா. அதை கேட்டு நான் வினோ கிட்ட தேங்க்யூ ஸோ மச்ன்னு சொன்னேன். அடுத்த நாள் நாங்கள் தமிழ் கிளாஸில் எல்லாரும் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ தமிழ் மிஸ், ஆதிரா எழுந்துருடி, இந்த பாட்டு படின்னு சொன்னாங்க. நானும் அதை படிச்சுட்டு இருந்தேன். அதே சேம் டைம் கெமிஸ்ட்ரி மிஸ் அந்த பக்கம் போயிருக்காங்க போல. ஆனால் நான் அதை கவனிக்காம தமிழ் பாட்டை பாடுறதுல இருந்துட்டேன். ஆனால் நான் அதை கவனிக்காம தமிழ் பாடலை பாடிக்கிட்டு இருந்தேன். அடுத்ததான் ஈவினிங் எல்லாரும் பிடி பீரியட் போனாங்க. எங்கே என் கையில் அடிபட்டுமான்னு பயந்து நான் பிடிக்கு போகல. நான் மேலே படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ எனக்கு ரெஸ்ட் ரூம் போன மாதிரி தோணுச்சு. உடனே நான் ரெஸ்ட் ரூம் கிளம்புனேன். கீழே இறங்கி ரெஸ்ட் ரூம் போக போனேன்னா கெமிஸ்ட்ரி மிஸ் லேப்குள்ளே இல்லாமல் வெளியில் சேர் போட்டு உட்காந்தாங்க. யூஸ்வலாக இவங்க எப்பவுமே லேப்குள்ளே தான் இருப்பாங்க. ஏன் இவங்க வெளியில் உட்காந்துருக்காங்க பார்த்துட்டு நான் ரெஸ்ட் ரூம் போகாம அவங்க கிட்ட போனேன். நான் அவங்க பக்கத்தில் போய் கெமிஸ்ட்ரி மிஸ் அப்படின்னா அதுக்கு அவங்க, என்கிட்ட பேசாதாதிரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பினாங்களா. அதுக்கு நான் அவங்ககிட்ட, ஏன் நான் அவங்ககிட்ட பேசக்கூடாது, நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அவங்க, என்கிட்ட பேசாதன்னாங்க. கெமிஸ்ட்ரி மிஸ் என்னை பாருங்களேன், கெமிஸ்ட்ரி மிஸ் என்ன பாருங்கன்னு. அப்போ நான் அவங்க லைட்டாக சிரிக்கிறத பார்த்துட்டு, என்னங்க என்ன பாருங்கன்னு, என்ன வாங்க போங்கன்னு சொல்கிறீங்கன்னு கேட்டாங்களா. அதுக்கு நான் அவங்ககிட்ட, அப்புறம் என்ன புருஷன் நான் சொல்ல முடியும் அப்படின்னு சீரியஸ் சொன்னேன்னா அதுக்கு அவங்க, என்ன சொன்ன நீ என்ன சொன்னேன்னு கிட்ட வந்தாங்களா. அப்போ நான் கிட்ட, வயசுல பெரியவங்கள வாங்க போங்கன்னு தானே சொல்ல முடியும், நான் சொல்றது கரெக்டுங்களான்னு கேட்டேன். அப்போ அவங்க என்கிட்ட பேசுன்னு சொல்லி மறுபடியும் செவரு பக்கம் திரும்பினாங்களா. எங்கிட்ட பேச மாட்டீங்களா, இங்க பாருங்க என்கிட்ட பேசுங்க, ஏங்க அப்படின்னு சொன்னேன்னா அப்போ அவங்க வெக்கப்பட்டு நல்லா சிரிச்சிட்டு இருந்தாங்க. நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு அவங்களத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்களா. நானும் அதை நல்லா பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் நான் அவங்ககிட்ட, ஓகே நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, சரி விடுங்க நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனேன்னா அப்போ அவங்க, சரி போனாங்க போதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போனேன். ஏதோ சும்மா போகிறேன், திரும்ப அவங்ககிட்ட தான் வருவேன்னு நினச்சிட்டு அவங்க அங்கேயே உட்காந்துருந்தாங்க. நானும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் என் கிளாஸுக்கு போனேன்னா ரெஸ்ட் ரூம்லேருந்து கிளாஸுக்கு திரும்ப போகிறதுக்காக ஸ்டெப்ஸில் கால் எடுத்து வச்சேன். அப்போ அவங்க, ஆதிரா இங்கே வான்னு கூப்பிட்டாங்க. அப்படி வாங்க வழிக்கு நினச்சிட்டு நான் கிட்ட போனேன். அப்போ அவங்க என்கிட்ட, இன்னொரு தடவை அதை தமிழ் அம்மா உன்னை வாடி போடின்னு சொல்லக்கூடாதுன்னாங்க. அதுக்கு நான் அவங்க என்ன மட்டும் இல்லை கெமிஸ்ட்ரி மிஸ் எல்லாரையும் வாடி போடின்னு தான் சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க யாரை வேணால் சொல்லலாம் ஆனால் ஒன்று சொல்லக்கூடாதுன்னாங்க. ஓ அப்போ அவங்க சொல்லக்கூடாதா, அப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆதிரா இங்கே வாடின்னு சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன உடனே நான் முடி வந்து நிற்கிறேன். அப்போ அவங்க எதையும் சொல்ல வந்தாங்களா. அதே சேம் டைம் மேலே இருந்து ஃபிசிக்ஸ் மிஸ், ஆதிரா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும், உடனே மேலே வாங்கினாங்க. நானும் இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 3rd ஃப்ளோரில் இருக்கிற ஃபிசிக்ஸ் லேபுக்கு போனேன். நான் ஃபிசிக்ஸ் மிஸ் கூப்பிட்ட உடனே அவங்க கிட்ட இருந்து ஓடி போனதால கெமிஸ்ட்ரி மிஸ் இன்னுமே மேலே கோவமானாங்க.
அடுத்த நாள் லீடர் கிட்ட ஆதிரா உடனே வந்து என்னை மீட் பண்ண சொல்லுனாங்க. நானும் என் கிளாஸ்ல வினுவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு உட்காந்தேனா. அப்போ லீடர் கிளாஸ்க்கு வந்து ஆதிரா கெமிஸ்ட்ரி மிஸ் உடனே உன்னை வந்து லேப்ல பார்க்க சொன்னாங்கன்னு சொன்னான். நானும் அடிச்சு பிடிச்சி லேபுக்கு போனேன்னா இப்போ எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ள போனேன். நான் உள்ள போனேனே கெமிஸ்ட்ரி மிஸ் என்ன ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க உடனே முட்டி போடுன்னாங்க. நான் என்னன்னு கேட்டேன்னா அதுக்கு அவங்க ஏன் உன் காது என்ன செவிடா உடனே முட்டி போடுனாங்க. நானும் முட்டி போட்டேன். இப்போ கெமிஸ்ட்ரி மிஸ் என் பக்கத்துல வந்து என் முடி நின்னாங்க. அவனை கெமிஸ்ட்ரி மிஸ் கிட்ட எங்க என் மனசு மாறத்துக்குள்ள என்கிட்ட தள்ளி போயிருங்கன்னு. அது கெமிஸ்ட்ரி மிஸ் ஏன்னு கேட்டாங்களா. அப்ப நான் கிட்ட உங்களோட பர்ஃப்யூம் ஸ்மெல் என் மூக்கு வழியா மூளைக்கு போய் என் மூளையை கொஞ்சம் கொஞ்சமா தொலைச்சிக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போங்களேன்னு. அது வரைக்கும் ஒரு 2 ஸ்டெப் பேக்ல இருந்தவங்க 1 ஸ்டெப் ஃப்ரண்ட்ல எடுத்து வச்சு என் பக்கத்துல வந்தாங்க. ஐயோ சாவடிக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி முட்டி போட்டு இருந்தேன். ஃபேமிலி இந்த எபிசோட எந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்றேன். அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஓகே ஸோ ஃபேமிலி பாய்.